நான் ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தபோது புரொஃபசர் ரங்கசாரி போன் செய்தார். முரளி, ஒரு 10 நிமிஷம் இங்கே வந்துவிட்டு போகிறாயா? நான் என்ஐடியில் எலக்ட்ரானிக்ஸ் படித்துக் கொண்டிருந்தபோது புரொஃபசர் எனக்கு சர்க்கிட் தியரி எடுத்துக் கொண்டிருந்தார். உடம்பெல்லாம் மூளை. இப்போது ரிட்டர் ஆகிவிட்டார். பொழுது போகாமல் புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடித்து கொண்டே இருப்பார். அவ்வப்போது என்னை கூப்பிட்டு தன் கண்டுபிடிப்பை விளக்கி ஒரு டெமோ கொடுப்பார். சார், மணி 8 ஆகிவிட்டது. நான் இப்போது கிளம்பினால்தான் ஆபீஸ் போக சரியாக இருக்கும். நீ மின்னல் வேகத்தில் ஆபீஸுக்கு போகும்படியாக ஒரு இயந்திரம் தயார் செய்திருக்கிறேன். உடனே இங்கே வா, சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டார். நான் அவர் வீட்டிற்கு சென்று காரை பார்க் செய்துவிட்டு வீட்டைச் சுற்றி நடந்து பின்னால் அவர் லேபிற்குள் நுழைந்தால் ஒரு பெரிய அலமாரி போன்ற இயந்திரம் என்னை வரவேற்றது. கச்சா முச்சா என்று சுற்றிலும் வயர்கள். அருகில் சென்று பார்த்தேன். முரளி, இதுதானப்பா உலகின் முதல் டெலிபோர்டேஷன் இயந்திரம். இதில் ஏறிக்கொண்டு நீ எங்கு போக வேண்டுமோ அந்த விலாசத்தை கொடுத்தால் அடுத்த வினாடியே நீ அங்கு இருப்பாய். இதில் ஏறினால் நான் ஆபீஸுக்கு உடனே போய்விட முடியுமா என்று சந்தேகத்துடன் கேட்டேன். ஆம், முடியும் என்றார் புரொஃபசர். எப்படி அது சாத்தியம்? ஜெராக்ஸ் மிஷின் எப்படி வேலை செய்கிறதோ அது மாதிரி தான். ஜெராக்ஸ் 2D என்றால் இது 3D. உன்னை ஒரு காப்பி எடுத்து அந்த காப்பியை மின்னல் வேகத்தில் ஆபீஸுக்கு அனுப்பிவிடும் இந்த இயந்திரம். இங்கே இருக்கும் எனது ஒரிஜினல் என்ன ஆகும்? நீ ஆபீஸ் போய் சேர்ந்தவுடன் இங்கு உன்னுடைய ஒரிஜினல் ஆவியாகி காற்றில் கரைந்துவிடும். எனக்கு ஒரு நப்பாசை தட்டியது. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு டிராபிக்கில் மல்லாடுவதற்கு இப்படி ஒரு நொடியில் ஆபீஸ் போவது எவ்வளவு சுலபம். நான் டெலிபோர்டேஷன் இயந்திரத்தின் உள்ளே நுழைந்து என் ஆபீஸ் விலாசத்தை கொடுத்துவிட்டு ஸ்டார்ட் பட்டனை அழுத்தினேன். 2 நிமிடங்களுக்கு இயந்திரம் ஏதேதோ சத்தம் போட்டதை ஒழிய உருப்படியாக ஒன்றும் செய்யவில்லை. நான் ஏமாற்றத்துடன் வெளியே வந்தேன். புரொஃபசர் சங்கடமாக சிரித்துவிட்டு தலையை சொரிந்தார். சாப்ட்வேரில் ஏதாவது பிழை இருக்கலாம் என்றார். நான் மணி பார்த்தால் 8:38. புரொஃபசரிடம் அவசர அவசரமாக விடைபெற்று கொண்டு காரில் ஏறி மெயின் ரோட்டுக்கு வந்து சீறி பாய்ந்தேன். 40 நிமிடங்களை கழித்து நான் ஆபீஸ் போய் சேர்ந்தவுடன் அங்கு கண்ட காட்சி. நான் என் பாஸுடன் பேசிக்கொண்டிருப்பதை நானே பார்த்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.